இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலை ஏணி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்கடி. என்ன வேணும் உனக்கு? பேச்செல்லாம் மாத்தாத. அப்புறம் எதுக்கு இந்த நேரத்துல செவ்வரேறி குதிச்சு வெளியே போற? அது கல்யாணத்துக்கு என்னோட அப்பாவும் அக்காவும் வந்தாங்க. அவங்க அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க சமாதானம் ஆயிட்டாங்களான்னு பாக்குறதுக்காக நான் ஃபோன் பண்ண அவங்களுக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் போன் எடுக்கவே இல்லை. எங்க அப்பா கொஞ்சம் எமோஷனலான ஆளு. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதான் நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு கிளம்புனேன். அப்படியா? சரி, அப்பாவை பார்க்க போறவ எதுக்காக செவ்வரேறி குதிச்சு இப்படி திருட்டுத்தனமா போகணும்? நான் வாசல் வழியா போனேன்னு வையே, உங்க அண்ணனுங்க 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்புறம் தண்டனைங்கிற பேர்ல ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டான்னு தான் இந்த வழியா போலான்னு முடிவு பண்ண. அதுக்குள்ள நீ வந்து தடுத்துட்ட. அப்படியா? என்ன பண்ற? இது ஏதோ ஒன்று இடிக்குதே. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உள்ள போங்க. நீ முதல்ல இறங்கு, பார்க்க முடியல. இன்னைக்கு மண்டபத்துல பார்த்தேல்ல, கட்சி ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி மொத்த கட்சிக்காரங்களும் அங்கதானே குவிஞ்சிருந்தானுங்க. என்ன பார்த்ததும் அந்த கிருபா அண்ணன் அண்ணன் பம்முனதையெல்லாம் அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல. அதுக்காக தான் கல்யாணத்துக்கு போனதே. சூப்பர்ண்ணா. ஆனா இதெல்லாம் கட்சி மேலிடத்துக்கு பத்தாதுடா. அவன் இப்ப இருக்கிற செல்வாக்குக்கு அவனுக்கு தான் சீட்டு. ஆனா அதை நடக்க விடக்கூடாதுடா. ஏதாவது பண்ணி முதல்ல அவன் பேரை கெடுக்கணும். அந்த கிருபாவுக்கு சீட்டு கொடுத்தா நாம ஜெயிக்க மாட்டோம்னு மேலிடத்துக்கு தெரிய வைக்கணும். அப்பதான் அந்த சீட்டு திரும்பவும் என் கைக்கு வரும். பண்ணிரலாம்ண்ணே. என் மூலமா கட்சிக்கு வந்தவன் ஜெயிச்சான்னா பதவியை கேட்டு வாங்கிடுவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தலை தூக்கவே முடியாது. அவனை நினைச்சு நீங்க ஏன்னு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இல்லடா, இதுக்கப்புறமும் அவனை வளர விடக்கூடாது. நாளைக்கு நடக்கிற அவன் பொண்ணு கல்யாணத்திலேயே அவன் பேரு கெடுக்கணும். இதுக்கப்புறமும் அவன் வெளியில கௌரவமா நடமாட முடியாதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அண்ணே, என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ரொம்ப நாளா யோசிச்சு திட்டம் போட்டு தான் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில நாம என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி 2 பொண்ணுங்களை வரவி. என்ன பண்ணணுங்கிறத நாளைக்கு காலையில உனக்கு நான் சொல்றேன். சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி காலையில கூட்டிட்டு வந்துடுறேன்.
சரி நீங்க ஏதோ கடத்திட்டு போங்க. ஆமா, எப்படி கடத்த போறீங்க? கடத்துறதுக்கு ஆளா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணும். வெளியாலலாம் வேணாம், அவங்க நமக்குள்ளதான் இருக்காங்க. நமக்குள்ளயா? யார் அது? வேற யார் பாண்டி? நமக்குள்ளேயே அழகானவங்க, அறிவானவங்க, திறமையானவங்க, திடமானவங்க யாரு? யாரு? அது நீதான். முத சொன்ன அழகறிவு கூட ஓகே, ஆனா ரெண்டாவது சொன்ன தைரியமும் திறமையிட்ட இல்ல. அது நீங்க வேற ஆள் தான் பார்க்கணும். ஹலோ, உங்ககிட்ட யாரும் பர்மிஷன் கேட்கல, நீ தான் பண்ணி ஆகணும். இத பாருக்கா, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் இப்பயே மெக்கானிக் செட்டுக்கு போய் நல்ல ஒரு சொம்பு தண்ணி அடிச்சு மடக்கலாம் குடிச்சிட்டு மல்லா கடிச்சு தூங்க போறேன். பாய். பாண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இல்ல. சரி சரி, உனக்கு சித்ராவை பார்த்தா பாவமா இல்லையா? சுத்தமா இல்ல. இந்த மூஞ்சிலாம் பார்த்து ஏமாறவே மாட்டேன். ஏற்கனவே உங்களோட பாவம் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த கதிர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அந்த சைக்கோ எப்ப பார்த்தாலும் எம்னாடி வந்து நீதானது 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 சொல்லிக்கிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் பண்ணி தொலைய மாட்டான். நீங்க என்ன அவனை போய் கடத்த சொல்றீங்க? எதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கா? அப்ப நீ ஹெல்ப் பண்ண மாட்ட. ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அந்த கடத்துற ஐடியாலாம் வேணாம். சொல்றத செய்வாங்கல்ல. யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி இதுக்கு முன்னாடியே நிறைய சம்பவம் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நான் சொல்ற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா முடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரலாம். அண்ணே, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதெல்லாம் இவங்க 2 பேரும் பக்காவா முடிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் கிருபாவோட பொண்ணுக்கு மேக்கப் போடுற மாதிரி உள்ள போகணும். சந்தர்ப்பம் பார்த்து அவளுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுக்கணும். யாரு யார் அவன்? ஏன்ட ஒன்றுக்குது மாப்பிள்ள நீயா? நான் கூட வேற ஆளா நினைச்சு திட்டிட்டு பண்ணா உன்ன. என்ன மாப்பிள்ள முடிய சரியில்லையே. ஏய், எங்க உன் தம்பி? தம்பியா? எனக்கு யாரு மாப்பிள்ள தம்பி? எனக்கு இருக்க ஒரே நண்பன் நீதானே. அந்த குட்டியானதனடா உன் தம்பி. நீயும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டல. உன்னை நான் கலாய்க்காம வேற யாரா கலாய்ப்பா? ம்? சரி 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 கலாச்சுக்க. தம்பி ரெடி தானே? அதெல்லாம் வெளியே நிக்குதுடா. சித்ராவுக்கு ரொம்ப நாளா கருணை இல்லத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையாம். அதான் இன்னைக்கு டிஃபன் கொடுத்துடலான்னு கிருபான்னு சொன்னாரு. நல்ல விஷயம் தானே மாப்பிள்ள. ஆனா பாரு, உங்க குடும்பத்துல இது மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்காங்க பாரு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு.